Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்முடைய முகத்தை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கக்கூடிய ஒரு அழகான அழகு குறிப்பு தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பியூட்டி டிப்ஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அரை கப் அளவு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், 5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் பருப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பாதாம் பருப்பை நம்ம ஒரு 5 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் துருவலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து திக்காக நம்ம பால் எடுத்துங்க. இப்போ நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பாதாம் பருப்பும் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நல்லா ஊறின பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து செய்ய முடியும். நீங்கள் நம்ம ஊற வைக்கும் போதே நீங்கள் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஊறதுக்குள்ள அது என்னன்னா தேங்காய் பால் வந்து கெட்டு போயிடும். ஸோ வந்து இது வந்து நல்லா ஊறின பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாதாம் பருப்போடைய மேல் தோல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நமக்கு பாதாம் பருப்புடைய தோல்லாம் நல்லா நீக்கிட்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோல் நீக்கிய இந்த பாதாம் பருப்பை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நம்ம எடுத்துருக்க எல்லா தேங்காய் பால் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியாக போச்சுன்னா ரொம்ப நமக்கு ஸ்கின்னில் வந்து போட முடியாது. ஸோ வந்து இது கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாகவே நம்ம பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சிக்கலாங்க. அதனால் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா திக்காகவே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து பால் வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. இதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு நேரம் போடுறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வீக்லி வந்து இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம். ஸோ நீங்கள் வந்து அது கூடுதலாக 3 நாளைக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொத்தமாக கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்லா நைஸாக விழுத அரைச்சி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் முகத்தில் போடலாங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டோம். ஸோ வந்து நமக்கு இதில் தேங்காய் பால் பாதாம் ரெண்டுமே சேர்த்துருக்கோம். நமக்கு தேங்காய் பாலும் சரி பாதாம் பருப்பும் நம்ம உடலுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்த்திங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுக்கும் இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தேங்காய் பால் மட்டும் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து முகத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா திக்காக வந்து நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பாலோட இந்த பாதாம் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து என்னன்னா ரொம்பவும் வந்து பளபளப்பாக இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் ஒயிட்டிங் சொல்லுவாங்க. அதாவது கிளாஸ் வந்து கண்ணாடி போல் உங்களுக்கு முகம் வந்து என்னென்னா பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாதாம் பருப்பும் இந்த தேங்காய் பாலும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த முகத்தை வந்து அவ்வளோ ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கும் நல்ல ஒரு ஸ்கின் பளபளப்பையும் கொடுக்கக்கூடியது. இப்போ இதை வந்து நம்ம முகத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முகத்துலேருந்து சரி நெக்குக்கு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீக்லி வந்து 3 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணாலே உங்களுக்கு போதும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது உங்களோட முகத்தை முதல்ல இருந்ததுக்கும் இது போட்ட பிறகும் உங்களோட முகம் வந்து மாற்றத்தையும் நீங்கள் வந்து நல்லாவே வந்து அது வந்து உணரலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீண்ட நாள் உங்களுடைய அழகு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பியூட்டி டிப்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணுங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.